ஓகே. முதலில் உங்களுக்கு என்ன சொல்கிறது? தாத்தா வணக்கம் தாத்தா. ஓகே, வணக்கம். ஆனால் நான் என்ன சொல்வது என்று நான் வேறு ஏதோ நினைத்து கொண்டிருந்தேன். நீங்கள் ஆரம்பமானதை சொல்லிவிட்டீர்கள். வணக்கங்கள். என்ன சொல்ல நினைக்கிறேன் என்றால், 4 பேருக்கு நன்றி, அந்த 4 பேருக்கு நன்றி. யார் தாத்தா அந்த 4 பேர்? ஓகே, கடைசியில் இருக்கிறது ஸ்டார்ட் பண்ணுறேன். நாம் இறந்த பிறகு நம்மை தூக்கி கொண்டு போகிறார்கள் 4 பேர். அவர்களுக்கு முதல் நன்றி. அப்புறம் தாத்தா ஓகே, 2வது இடத்தை கடவுளுக்கே கொடுக்கலாம், அவர் கோச்சிக்க மாட்டார். 2வது நன்றி கடவுளுக்கு. 3வது நன்றி தாத்தா, நாம் இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு சோறு போட்டானே அவனுக்கு நன்றி. யார் தாத்தா அது? மைக்கோ, ராபர்ட் பாஷ். என்னை வாழ வைத்த கம்பெனி. உழைத்தால் மட்டும் போதாது, ஊதியத்தை கொடுத்தான், உணவை கொடுத்தான், போனஸ், ஆடைகள், தினந்தோறும் உணவு, உயர்ந்த ரக உணவு. எந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் வந்து கொடுக்க மாட்டான் அந்த உணவு. அந்த மாதிரி ஃப்ரீ ஃபுட். அவனை மறக்கலாமா? அன்னமிட்ட கையை மறக்கலாமா? நமக்கு உழைப்பை கொடுத்து ஊதியத்தையும் கொடுத்தானே அவனை மறக்கலாமா? ஓகே தாத்தா, நீங்கள் ரொம்ப நன்றி உணர்வோடு இருக்கிறீர்கள். உங்களுக்கு மதியத்திலேயே பாராட்டுக்கள். நான் பாராட்டுகளை எதிர்பார்த்து நன்றி கூறவில்லை என் செல்வங்களே. உங்கள் பாராட்டுக்கு எனது நன்றி. 4வது தாத்தா, என்னை பெற்றெடுத்த பெற்றோர், அப்பா அம்மா, அவர்களுக்கு நன்றி, அவர்களுக்கு நன்றி. என்னை பெற்றெடுப்பதற்காக அந்த 2 உடல்கள் ஒன்று சேர்ந்து ஒரே மனதாக என்னை உருவாக்கினார்களே, வேறுபாடின்றி. அவர்களுக்கு என் நன்றி. ஓ, 4 பேரை சொல்லிட்டீங்களா தாத்தா? கையில் 5 விரல் இருக்குது தாத்தா. இன்னொன்று யாருக்குன்னா சொல்லுங்க. எனது உடன் பிறப்பவர், என் குழந்தைகள், நண்பர்கள், அக்கம் பக்கம் இருப்பவர்கள், எனக்கு பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருந்த அரசாங்கத்திற்கு, ஆம், அரசாங்கம் நமக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. போட்டு பதவியை ஏற்று நமக்காக உழைக்கிறார்களே இந்த நாட்டு அரசாங்கம், இந்த மாநில அரசாங்கம், அவர்களுக்கு 5வது விரலாக, 5வது நன்றியாக மனப்பூர்வமாக நான் அவர்களுக்கு தெரிவிக்கிறேன். அவர்கள் நல்ல விதமாக ஆட்சி நடத்த இறைவன் அவர்களுக்கு
நல்ல ஆசிரியை தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். போதும் தாத்தா, இன்னொரு 5 விரல் இருக்குது, அதுக்கு பார்த்தா இன்னொரு காலில் ஒரு 5 விரல் இருக்குது, அப்புறம் பார்த்தா இன்னொரு காலில் 5 விரல் இருக்குது. அதெல்லாம் சொல்லினே இருந்தாக்கா வீடியோ ஜாஸ்தி போயிட்டு இருக்குது, யாரும் பார்க்க மாட்டாங்க. இதோட நிறுத்திக்கலாம். சுருக்கம் சுகம் தரும். ஆமாம். அதோடு உங்களையும் ஒன்று கேட்டுக்கொள்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தயவுசெய்து. நான் பேசுவதை விரும்புங்கள், லைக் பண்ணுங்க. அம்மா சுட்ட தோசையில் 1008 ஓட்டைகள் இருக்கலாம். யார் சுட்ட தோசையாக இருந்தாலும் சரி, நீங்கள் சுட்ட தோசையாக இருந்தாலும் சரி, நீங்கள் சுட்ட தோசையாக இருந்தாலும் சரி, நோட் த பாயிண்ட். 1008 குறைபாடுகள் இருக்கும், ஓட்டைகள் இருக்கும். அதே போல் என்னுடைய வீடியோக்களில் எத்தனையோ குறைபாடுகள் இருக்கும். அதை பொருட்படுத்தாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த தோசையில் 1008 ஓட்டை இருக்கிறது என்று அந்த தோசையை நாம் சாப்பிடாமலே விட்டு விடுவதில்லை. ஓகே, உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் லைக்கிங்க்கும் ஷேரிங்க்கும் நீங்கள் என் வீடியோவுக்கு கொடுக்க போகிற கமெண்ட்டுக்கும் அதிகபட்சமான எண்ணிக்கையில் நன்றிகளை தெரிவித்து கொண்டு என் உரையை முடிக்கிறேன். தாத்தா வீடியோவை முடிக்கிறேன்னு சொல்லுங்கள் தாத்தா. 7 நிமிஷம் 21 நிமிஷம் 22 நிமிஷம் ஆகிடுது. ஓகே, முடிக்கிறேன்.